யோசனை நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டில் சில அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக அதிமுகவோட கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு முருகுமாறன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போது 7.5 நீட் தேர்வில் உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்றது அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய சாதனை. அது அவரோட சுய சிந்தனையில் உதிச்சது அப்படின்றத முன்னாள் முதலமைச்சர் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறார் எல்லா பிரச்சாரத்திலையும். ஆனால் இன்றைக்கி ஒரு கல்லூரியில் பேசுகிறப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது திமுகவோட அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பதில் சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக புழுகு மூட்டைகளை அவிழ்த்து கொண்டு வருகிறார். எங்கு சென்றாலும் பொய், புனை சுருட்டு, சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் இவற்றை விதைப்பதையே மூலதனமாக கொண்டிருக்கிறார். யார் பெற்ற குழந்தைக்கு யார் பெயர் வைப்பது? இது புரட்சி தமிழர் எடப்பாடியார் பெற்றெடுத்த வெற்றி குழந்தை. 7.5% உள் ஒதுக்கீடு என்பது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணாக்கருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றி இன்றைக்கு ஆளுமைமிக்க தலைவராக, இந்தியாவிற்கே வழிகாட்டியாகவும் புரட்சி தமிழ் அருமையனன் எடப்பாடியார் அவர்கள் விளங்கினார் என்பது நாடும் ஏடும் வீடும் அறிந்த உண்மை. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் சத்துணவு திட்டம் என்று சொல்கிறோமோ, புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னால் தொட்டில் குழந்தை திட்டம் என்று சொல்கிறோமோ, அதை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று சொன்னால் 7.5% மருத்துவ படிப்பிற்கான உள் ஒதுக்கீடு. சட்டப்பேரவையிலே அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர், நானோ எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ கோரிக்கை வைக்கவில்லை. அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது பிற கட்சிகளை சார்ந்தவர்களோ யாரும் சட்டப்பேரவையில் கோரிக்கை வைக்கவில்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் சுய சிந்தனையோடு சிந்திக்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், ஆதரவற்றவர்கள், எளிய மக்களுடைய கனவை, மருத்துவர் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவரே சிந்தித்து 7.5% உள்ஒதுக்கீட்டை சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து அன்றைக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கின்றோம். ஆளுநர் அதை காலதாமப்படுத்துகிறார். ஆளுநருடைய காலதாமதத்தை அறிந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் அருமையன் எடப்பாடி அவர்கள் இந்த கல்வியாண்டிலேயே இந்த மக்களுக்கு, மாணாக்கர்களுக்கு இந்த 7.5% உள் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர் நிறைவேற்றுகின்ற வகையில் ஆர்டிக்கல் 169 முதலமைச்சருக்குரிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தமிழர் அருமையனன் எடப்பாடியார். அது மாத்திரமல்ல, மாணவர்களுக்குரிய கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், தேர்வு கட்டணம், அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என்ற உத்தரவையும் பிறப்பித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே இந்த திட்டத்தை இன்றைக்கு ஸ்டாலின் நாங்கள் கொடுத்த அழுத்தம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த முதலமைச்சருடைய லட்சணம், கையாளாகாத நிலை என்ன என்பதை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவங்க வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 7.5 10 ஆகும்னு சொன்னாங்க. நீட் தேர்வை ஒழிப்போம், ரகசியம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ரெண்டையுமே செய்யலை. சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதில் முட்டை போடலாம், முட்டையை 2 முட்டையாக கொடுக்கலாம், 3 முட்டையாக கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், காய்கறி வகைகளை கொடுக்கலாம் என்று சேர்க்கலாமே ஒழிய புதிய அரசாங்கத்தினர் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை போலவே 7.5% உள் ஒதுக்கீடு என்பதை இந்தியாவிலேயே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி இந்தியாவிற்கு வழிகாட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 7.5%-ஐ 10% இவர் உயர்த்தோம் என்று சொன்னார். இன்றைக்கு 4 ஆண்டுகள் 8 மாதம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். ஏன் 10% இவர் உயர்த்தவில்லை? அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இவர்கள் மாணாக்கர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவு, நாமும் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் தானே, அந்த அடிப்படையில் நாம் 7.5-ஐ 10% உயர்த்தி தருவோம் என்று அவருடைய சிந்தையில் உதிக்கவில்லை. அறிக்கையிலே தருவார்கள், திட்டங்களிலே நிறைவேற்ற மாட்டார்கள். உள்ளொன்று சொல்வார்கள், வெளியொன்று பேசுவார்கள். இது திமுகவினுடைய வாடிக்கை.
ஸோ இவங்க சொல்கிற இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்களா? சில நேரங்களில் பருக பருக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்களே, அதை போல ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அப்படி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது புழுகு மூட்டைகளை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். சொன்னதை சொன்னவாறு செய்த முதலமைச்சர்கள் கிடையாது. சொன்னதை சொல்லியவாறு செய்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார். சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள். அப்படி சொல்லாததை செய்தது எதை என்று சொன்னால் இந்த 7.5 நாங்கள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் என்பது புயல், தானே புயல், கஜா புயல் புரட்டி போட்டது. கடலூர் மாவட்டத்தை, நாகை டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்டது. புயலினுடைய சோடு தெரியாமல் ஆட்சி நடத்திய முதலமைச்சர் எடப்பாடியார். 2019-20 கொரோனா தொற்று என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மருத்துவ சிகிச்சை அளிப்பது, எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது என்ற நெறிமுறை கூட தெரியாத காலம். அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தை மிக சரியாக கையாண்டு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக கொரோனா தொற்றை கையாண்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற விருதை பெற்ற முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். இன்றைக்கு அதுபோல ஏதேனும் ஒன்றை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனால் வரி அன்றைக்கு விதிக்க முடியாது, ஜிஎஸ்டி கிடையாது, கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் பாதுகாத்த முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். 100% மாணவர்கள் தேர்ச்சி பள்ளி கல்லூரியிலே, அவர்களை பாதுகாத்தார். பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு பொது விநியோகத்துறையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் தங்குதடையின்றி முழுமையாக கிடைக்க செய்தார். மருத்துவ வசதிகள் 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பாதுகாக்கப்பட்ட மருத்துவ தளமாக தமிழகத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே அமைத்து தந்தார். எனவே இன்றைக்கு அது போன்ற ஒரு சூழல் இல்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை நிறைவு செய்த நேரத்தில் அன்றைக்கு 4,58,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய கடன் சுமையாக இருந்தது. இது எப்படி தமிழகத்தினுடைய கடன் சுமை என்று சொன்னால், முதலாக தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்த ஓபி ராமசாமி ரெட்டியார், அதற்கு பின்னால் குமாரசாமி ராஜா, அதற்கு பின்னால் ராஜகோபால் ஆச்சாரியார், அதற்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு பின்னால் பெருந்தலைவர் பக்தவச்சலம், அதற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு பிறகு திரு மு கருணாநிதி, திரு மு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி எம்ஜிஆருக்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்னால் ஓபிஎஸ், புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்னால் நம்முடைய புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார், அதற்கு புரட்சித் தலைவருக்கு பின்னால் இடைக்காலத்திலே நம்முடைய திருமதி ஜானகி அம்மையார் ஆகியோர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலிருந்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வகை பெற்ற கடன் தொகை 4,58,000 கோடி ரூபாய். இந்த 4 ஆண்டுகள் 8 மாதத்தில் மாத்திரம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடனாக பெற்ற தொகை 5,18,000 கோடி ரூபாய் என்று சொன்னால், யார் சூப்பர் முதலமைச்சர், யார் சிறந்த முதலமைச்சர், யார் மக்களுக்கான முதலமைச்சர், யார் மக்களுக்கான தலைவர் என்று சொன்னால், எப்படி கூட்டி கழித்து வகுத்து பெருத்து பார்த்தாலும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு முன்னிலையில் நிற்கிறார். மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் களமாக இருந்தாலும் சரி, மக்கள் இதயங்களாக இருந்தாலும் சரி, அவர் வென்றிருக்கிறார். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெறப் போவது உறுதி என்று உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டதற்கு பின்னால் இது போன்ற பிதற்றல்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம், இரட்டை இலக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கோமே, அது எங்களோட ஆட்சியின் சாதனை தானே அப்படின்னு அவங்க இல்லை. இரட்டை இலக்கு வளர்ச்சி என்பது நாங்கள் கடன் பெற்றோம், ஆனால் கட்டமைப்பு இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மேம்பாலங்கள், அத்திக்கடவு அவனாசி திட்டம், காட்டுமன்னார் கோயில் தொகுதியை பொறுத்த வரையிலே இன்றைக்கு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருக்கக்கூடிய மா ஆதனூருக்கும் குமாரமங்கலத்துக்கும் இடையே 450 கோடி ரூபாயில் கொள்ளிடத்திலே காவிரி ஆறு கலக்கின்ற இடத்திலே இன்றைக்கு கதவணை, 89 கதவுகள் கொண்ட கதவணை. கல்லணையிலே கரிகால் சோழன் அணை கட்டினான், அணக்கரையிலே ஆங்கிலேயர்கள் அணை கட்டினார்கள். நாட்டிலே ஆளக்கூடிய முதலமைச்சர் முதலாக கட்டிய அணை
மா குமாரமங்கலத்திற்கும் இன்றைக்கு மா ஆதனூருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கதவணையை கட்டிய பெருமகனார் நம்முடைய புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு காசு செலவழிக்கப்பட்டது அனைத்தும் காட்சியாக இருக்கின்றன. இவர்கள் வாங்கிய கடன் என்ன திட்டங்களை நாட்டு மக்களுக்கு புதிதாக தந்திருக்கிறார்கள்? எந்த திட்டத்தையும் புதிதாக இன்றைக்கு அவர்கள் புதிதாக தரவில்லை. இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்று சொல்கிறார்களே, அந்த மகளிர் உரிமை தொகையை இவர் சொல்லுகிறார் முதலமைச்சர் நான் அழுத்தம் தந்தேன் என்று. அவர் அழுத்தம் தரவில்லை. ஆனால் மகளிர் உரிமை தொகைக்கு 32 மாதம் கழித்து கடுமையாக சட்டமன்றத்தில் நீங்கள் ஏன் இந்த திட்டத்தை அமல்படுத்தவில்லை, ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தவில்லை, எப்போது இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று புரட்சித் தமிழர் எதிர்க்கட்சித் தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் பல நிலைகளை சுட்டிக்காட்டியதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலை மனதிலே வைத்து அவர்கள் அந்த திட்டத்தை அறிஞர் பிறந்த அண்ணா அவருடைய பிறந்த நாளிலே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த திட்டத்திற்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்களே தவிர 7.5% எந்த சூழ்நிலையிலும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த அழுத்தத்தையும் தரவில்லை. போற இடத்துல என்ன பேசுறாரு? அடுத்தும் திமுக ஆட்சி தான், அடுத்தும் நம்ம தான் வரப்போறோம் அப்படின்னு பேசுறாரு. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு நீங்கள் கோடிட்டு காட்டின் 7.5% உள்ஒதுக்கீட்டை நாங்கள் தந்தோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு உயர்கல்வித்துறையிலே நாம் சொல்லுகிறோம் 61 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாம் தந்தோம், 21 பலவகை தொழில்நுட்ப கல்லூரியை தந்தோம், 7 சட்டக்கல்லூரியை தந்தோம், 5 பொறியியல் கல்லூரியை தந்தோம், 4 கால்நடை கல்லூரிகளை தந்தோம். இப்படி கல்வி வளர்ச்சி அடைவதற்காக நாம் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்றோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை தந்தோம். தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய தலைவாசலை அமைத்து தந்தோம். இதுபோல ஏதேனும் ஒரு திட்டத்தை நான் செய்தேன் என்று முதலமைச்சரால் சுட்டிக்காட்ட முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்கின்ற வேலையைத்தான் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர முதலமைச்சர் அவருடைய சுய சிந்தனையில் உதித்த ஒரு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு இதுவரை அவர் அர்ப்பணிப்பு செய்யவில்லை. அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப சொல்றாரு, புதுமை பெண் திட்டத்துல மாசம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தான் உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு, அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. உயர்கல்வியை பொறுத்தவரையிலே 2019-20 ஆண்டு கல்வி வளர்ச்சி வருகின்ற பொழுது 51.4% கல்வி வளர்ச்சியை அன்றைக்கு புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கின்ற அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அருமையண்ணன் KP அன்பழகன் காலத்தில் தான் அந்த இலக்கு எட்டப்பட்டது. அதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் சைக்கிள் வழங்குகிற திட்டம், மடிகணினி வழங்குகிற திட்டம், அது மாத்திரமல்ல பட்டயம் படித்தால் 50,000 ரூபாய் திருமண உதவி திட்டம், பட்டயம் படிக்காமல் இருந்தால் 25,000 ரூபாய் என்று வருகின்ற பொழுது அந்த 50,000 ரூபாய் பெற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு, 8 கிராம் தங்கத்தை பெற வேண்டும் என்ற அந்த இலக்கு, பெண்களுக்கு அன்றைக்கு பாதுகாப்பான சூழல் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியாரும் என்னை வாட வைக்கும் தெய்வங்களான தாய்மார்கள் என்று அன்றைக்கு அழைத்தார்கள். இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அழைத்துக் கொண்டிருக்கிறார். பெண்களை தெய்வமாக தாயாக பார்த்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பெண் பிள்ளைகள் பிஞ்சிலே சீரழிக்கப்படுகிறார்கள், கல்லூரியிலே சீரழிக்கப்படுகிறார்கள். 80 வயது மூதாட்டி தமிழிலே பேரிளம் பெண் என்று சொல்வோம். இன்றைக்கு அவர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இதற்கு முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே தான் கல்வி வளர்ச்சியில் இன்றைக்கு அதிக விழுக்காடு பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் இது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்க முடிகிறது. இது சாதனையாக நான் பார்க்க முடியும். அவர் நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஸ்டாலின் பேசுறப்ப சொல்றாரு, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு இன்றைக்கு பாதுகாப்பில்லை. திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அவருடைய மனைவி அங்கே சாமி கும்பிடுவதற்காக செல்கிறார். கூட்ட நெரிசல் இருக்கிறது. ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் விலகி நில்லுங்கள், எல்லோரும் சாமி கும்பிட வேண்டும் என்று சொல்கிறார். தன்னுடைய மனைவி ஸ்ரீதரிடம் காவல் ஆய்வாளர் என்னை விலகி நிற்க சொல்கிறார், ஒதுங்கி நிற்க சொல்கிறார் என்ற செய்தியை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அந்த ஸ்ரீதர் பலார் என்று காவல்துறையினுடைய ஆய்வாளர் கன்னத்திலே அறைகிறார் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடு. மகளிர் அணி மாநாடு
திமுகவினுடைய மகளிரணி மாநாடு, பெண் காவலருடைய இடுப்பை பிடித்து கிழுகிறார்கள். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? இன்னும் காவல்துறைக்கு ஒரு தலைவரை நியமனம் செய்ய முடியாத அரசாங்கத்தான் இந்த அரசு இருக்கிறதே தவிர மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இந்த அரசு இல்லை. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரோட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த மாதிரி அரசு பள்ளியில் மாணவிகள் குழந்தைகள் வந்து உயிரிழக்கிறது அப்படின்றது ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கான பாதுகாப்பை கூட செய்கிறதுக்கான அந்த பணியை விட்டுட்டு இப்படி ஃபோட்டோ ஷூட்டில் மூழ்கி இருக்கிறாரே முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அரசு பள்ளியில் நாமக்கல் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் ரசிதா என்கின்ற ஒரு இளம் தளிர் மாணவி, அங்கே அவர்கள் பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்காக அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வண்டு கடிக்கிறது. கடித்த மாத்திரத்தில் அவருக்கு முதலுதவி செய்து மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அந்த மாணவி பதறி துடிக்கிறார். சக மாணவிகள் ஒன்று கூடி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். செல்கின்ற நேரத்தில் அந்த மாணவி இறந்து விடுகிறார். இந்த சூழல் திருவாரூர் மாவட்டத்திலே சிவபிரகாஷ் என்ற மாணவர், பையிலே பாம்பு வந்து புகுந்து பாம்பு கடிக்கிறது. இன்றைக்கு விஷ வண்டுகளும் பாம்புகளும் பிடிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு பள்ளிகள் இருக்கின்றன. அரசு பள்ளிகளில் பாம்புகளும் பூச்சிகளும் வண்டுகளும் குடியிருக்கின்ற இடமாக இருக்கின்றதே தவிர மாணவ மாணவிகள் சுபிட்சமாக இருக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அன்றைக்கு நபார்டு திட்டத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு கட்டிட அமைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அருமையான எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு புதிய திட்டங்கள், 16 வகையான நலத்திட்ட உதவிகளை அன்றைக்கு நம்முடைய அரசு வழங்கியது. இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு என்னென்ன சாதனை செய்யப்படுது ஒவ்வொரு துறையிலும் சொல்ல முடியுது. ஆனால் திமுக துணை முதலமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி எங்கே போனாலும் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை பற்றி அவதூறு பேசுகிறத மட்டும்தான் முதன்மையான வேலையாக வச்சுருக்காங்க. அதுலேயும் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப கடுமையாக சாடிட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியை புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஓராண்டுக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்தார். படிப்படியாக இன்றைக்கு கூட்டணி ஒரு முழுமை பெறுகின்ற நிலைக்கு வந்து வெற்றி கூட்டணியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது 1998 புரட்சித் தலைவி அம்மா இருந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு நாம் கைகோர்த்து நின்றோம். அன்றைக்கு மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி 2 கட்சிகளும் நம்முடைய கூட்டணியிலிருந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக அன்றைக்கு அங்கீகாரம் பெற்றார்கள். அதற்கு பின்னால் 1999 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு திமுக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக அன்றைய அமைச்சர் மாண்புமிகு முரசொலி மாறன் ஓராண்டு காலம் படுக்கையிலே மருத்துவ வசதிகளை அனுபவித்துக் கொண்டு இருந்தார். அதற்கு பின்னால் 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அன்றைக்கு இடம்பெற்று மங்களூர் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு இரான் திருமாவளவன், இன்றைக்கு அவர் தொல் திருமாவளவன், களத்திலே நின்று வெற்றி பெற்றார். எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைப்பது புதிதல்ல, மற்ற திமுக கூட்டணி அமைத்ததும் புதிதல்ல. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்தவுடன் இது வெற்றி கூட்டணியாக மாறிய நிலையில் பண்டார பிரதேசிகள் என்றும், பாஜக மதவாதம் என்றும், பாஜக தீய சக்தி என்றும் நாட்டு மக்களை குழப்புகின்ற நிலையில் இன்றைக்கு திமுக களமாடி வருகிறது. பொய், புனை சுருட்டு, சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், இதுதான் திமுகவினுடைய மூலதனம். 2006 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அன்றைக்கு சொன்னார். தந்தாரா? தர முடியவில்லை. பிறகு 2021 நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்வார்கள், கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், நகைக்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், கேஸுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார்கள், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. எனவே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களையும் ஏதேனும் ஒன்றை சொல்லி அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நிலையிலே இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி,
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியாக இருந்தாலும், இவர்கள் இருவரும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். 2024, 2019, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இவர்களை நம்பி வாக்களித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவில் எந்த பயனையும் சிறுபான்மை மக்களுக்கு செய்யவில்லை. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு குல்லா அணிந்த இஸ்லாமியரைப் போல இருப்பார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பரனாக இருந்தார். புரட்சித் தலைவி அம்மா ஒரு பாதுகாப்பரனாக விளங்கினார். புரட்சித் தமிழர் அருமையான எடப்பாடியார் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பரனாக விளங்கி கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும். 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார். அந்த 210 தொகுதிகள் கட்டாயம் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்க 210 இடங்கள். இப்போ இது ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி பற்றி பேசுகிறப்போ, இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியை பற்றியும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த திமுகவோட அமைச்சர் ராஜகண்ணப்பனே சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியிலே அவர்கள் பங்கு கேட்கிறார்கள், அதிக தொகுதிகளை கேட்கிறார்கள் என்ற நிலைக்கு அவர்கள் வருகின்ற பொழுது தாவேகாவுக்கு நாம் சேரலாமா என்கின்ற திட்டமும் அவர் உள்ளடக்கி கையிலே அந்த பக்கமும் ஒரு துண்டை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொகுதி வரையறை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஆட்சியிலே பங்கு உண்டா இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் வரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்கிலே நாங்கள் தொகுதி கேட்போம் என்று சொல்கிறார்கள். கீழே கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அவருடைய மாவட்ட செயலாளர்கள், அவருடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவருடைய தலைவரை பொறுத்தவரையிலே ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம், அதிக தொகுதிகள் கேட்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நாங்கள் 6 தொகுதியை கடந்த முறை பெற்றோம், இந்த முறை 10 தொகுதியாவது குறைந்தபட்சம் நாங்கள் பெற வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இன்னும் அந்த கூட்டணியிலே குழப்பம் விலகி கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த குழப்பமும் இல்லை, மிக தெளிவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பரப்புரையை கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்திலே பாரத பிரதமர் அவர்களை அழைத்து மிகச்சிறப்பாக நாங்கள் பரப்புரையை தொடக்க இருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் 11 வாக்குறுதிகளை புரட்சித் தமிழர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் முத்தாய்ப்பாக தந்திருக்கிறார்கள். நாங்கள் வெற்றி படிக்கட்டிலை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தோல்வி பயத்திலே பிதற்றுகிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க காங்கிரஸ். அது ராஜகண்ணப்பன் என்ன சொல்கிறார், 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை, அதனால் கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார். இன்னொன்று காங்கிரஸ் கூட இருக்கிற காங்கிரஸை திமுக அங்கே மதுரையில் தளபதி அவர்லேருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் வரைக்கும் காங்கிரஸை சாடுறதே இப்போ முழு நேர வேலையாக வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் இன்னும் திமுக கூட தான் பயணிக்குது, அதுக்காக தான் ஆசை, திமுக கூட இருந்தால் தான் காங்கிரஸுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்கிறார். ஸோ எதுக்காக இந்த ஒரு இவ்வளோ முரண்கள், இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு காங்கிரஸ் இன்னும் திமுக தான் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கூட்டணி ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2006 அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது சிறுபான்மை அரசாங்கமாக இருந்து ஆட்சியிலே பங்கு பெறாத சிறுபான்மை அரசாங்கமாக கூட்டணி அன்றைக்கு கம்யூனிஸ்டுகளை நம்பி, பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி, காங்கிரஸை நம்பி அன்றைக்கு ஆட்சி கட்டிலே அவர்கள் இருந்தார்கள் திமுக. இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற முடியாது, ஒருவேளை கூட்டணி வந்தால் நாம் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக அறுதி பெரும்பான்மை பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. மக்கள் மன்றமும் மக்களுடைய தட்பவெப்ப நிலையும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையிலே காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார், காங்கிரஸினுடைய MP புறக்கணிக்கப்படுகிறார்,
காங்கிரஸுடைய எம்பி ஜோதிமணி அவமானப்படுத்தப்படுகிறார், காங்கிரஸினுடைய எம்பிக்கள் எள்ளி நகையாடப்படுகிறார்கள், காங்கிரஸுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு பல்வேறு அவமானத்தோடு அந்த கூட்டணியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே முழுமையாக இணைந்து நகமும் சதையுமாக அவர்கள் தேர்தல் பணி ஆற்றுவார்களா என்று கேட்டால் ஆற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்குள்ள ஒன்று. திமுக கூட்டணி கட்சியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்க மாட்டோம், ஆனால் குறைந்தபட்சம் நாங்கள் 10 சீட்டுகளுக்கு மேலே நாங்கள் கேட்போம் என்று சொல்கிறார். அதே போலத்தான் இன்றைக்கு மதிமுக இளம் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திரு துரை வைகோ அவர் கேட்கிறார், நாங்களும் இரட்டை இலக்கிலே நாங்கள் கேட்போம் என்று சொல்கிறார்கள். வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு அதிக சீட்டுகளை நாங்கள் கேட்போம் என்று சொல்கிறார்கள். எப்படி அவர்கள் தொகுதி பங்கீடு செய்கிறார்கள், எப்படி இன்னும் காலம் இருக்கிறது, எப்படி என்று பார்த்தால் அப்போதுதான் தெரியும் இந்த கூட்டணியுடைய நிலைமை என்று. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பொறுத்தவர்களே நாங்கள் இன்றைக்கு முழுமையாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் சிந்தித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, தாவேக்காவுடன் கூட்டணி, புரட்சி பாரதம் கட்சியோட கூட்டணி என்று இன்றைக்கு கூட்டணியை வடிவம் தந்து ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு மிகச்சிறப்பாக கூட்டணியை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை முறையாக இன்றைக்கு 11 வெற்றி அறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணல் நடத்தி மிகச்சிறப்பாக முடித்திருக்கின்றார்கள். எப்படி கூட்டி கழித்து வகுத்து பிரித்து பார்த்தாலும் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. திமுக கூட்டணியால் இனி அவரை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் மன்றம் எந்த நிலையில் பார்த்தாலும் சாதகமாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு உற்ற துணையாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். 2026 தேர்தல் எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களோட எண்ணம் ஈடேறும் அப்படின்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நேரத்திற்கு நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.